குருப்யோ நமஹ. அறியுவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, சாம்பியன் டிராஃபி போட்டிகள் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. நாம் கூறியதில் ஒரு போட்டி மட்டுமே தோல்வியை தழுவியது, மீது எல்லாம் வெற்றியை பெற்றிருந்தார்கள். இன்றைய ஆட்டத்திற்குண்டான போட்டி என்பதை நாம் பதிவு செய்யவில்லை. நிறைய நேயர்கள் உமன்ஸ் பிரீமியர் லீக், அதாவது WPL பற்றி கேட்டிருந்தீர்கள். எனவே இன்றைய தினம் அதற்கு ஒரு பொறுப்பெடுத்து இந்த உமன்ஸ் பிரீமியர் லீகில் இன்றைய மேட்சுக்கு உண்டான கணிப்பினை நாம் இந்த இடத்தில் வெளியிட இருக்கின்றோம். நேயர்களின் விருப்பத்திற்கு இணங்க இன்றைய சாம்பியன் டிராஃபி மேட்சை கட் செய்துவிட்டு உமன்ஸ் பிரீமியர் லீகுக்கு நாம் கணிப்பினை வழங்க இருக்கின்றோம். தொடரக்கூடிய கணிப்பில் ஒரு அருமையான போட்டியாக இந்த போட்டி இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இன்றைய தினம் உமன்ஸ் பிரீமியர் லீகில் ஸ்மிருதி மந்தனா அவர்களின் தலைமையில் பெங்களூரு அணியும், கார்னர் தலைமையில் குஜராத் அணியும் மோத உள்ளார்கள். பெங்களூரில் இரவு 7:30 மணி அளவில். இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். இன்றைய தினம் பெங்களூரு அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஸ்மிருதி மந்தனா, DW ஹாஜ், பெர்ரி மற்றும் ஆல்ரவுண்டரில் ஜார்ஜ் வார்ஹம், ஸ்னேக் ராணா போன்றோர் ஒரு சிறப்பான ஆட்டமாக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஸ்மிருதி மந்தனா, பெர்ரி அல்லது ஆல்ரவுண்டரில் வாரம் அவர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். பெங்களூரு அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ரேணுகா சிங் தாகூர், கார்க், ராணா மற்றும் வாரம் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. பந்து வீச்சாளரில் சிங் தாகூர் அல்லது ராணாவை கேப்டன் அல்லது வைஸ் கேப்டனாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். பெங்களூரு அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஸ்மிருதி மந்தனா, DW ஹாஜ், வாரம் மற்றும் ராணா போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக வாரம் அல்லது மந்தனாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். பெங்களூரு அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் சிங் தாகூர், கார்த் மற்றும் ராணா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. குஜராத் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் லிட்ச்ஃபீல்ட், டியால், விக்கெட் கீப்பர் மூஸ்னி போன்றோர் சிறப்பாக விளையாடக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக டியால் அல்லது லிட்ச்ஃபீல்டை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். குஜராத் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் சிங், கேசவ் கௌதம் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். குஜராத் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் லிட்ச்ஃபீல்ட், டியால், மூஸ்னி போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். ஆல்ரவுண்டராக ஷாகிக் மற்றும் கார்ட்னர் வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக லிட்ச்ஃபீல்ட் அல்லது மூஸ்னியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். குஜராத் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் சிங், கௌதம் மற்றும் கார்னர் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. நேயர்களே, உமன்ஸ் பிரீமியர் லீகில் முதலாவது போட்டியாக, அதாவது எனக்கு இது முதலாவது போட்டியாக இந்த கணிப்பினை வெளியிடுகின்றேன். யார் யார் எப்படி விளையாடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஜென்ஸ் டீம்னால் தெரியும், ஃபீமேல் டீமில் எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு உன்னதமான கணிப்பாக இருக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 4 hours ஒர்க் பண்ணி இந்த கணிப்பினை உங்களுக்கு அளிக்கின்றேன். இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் பெங்களூரு அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.